நம்முடைய விசுவாசம் அல்லது கடவுளோடு நமக்குள்ள உறவு பல நேரங்களில் நன்றாகவே இருந்திருக்கிறது. நமக்கு திரு அருட்சாதன அருளை பெற்றுக்கொள்கிற பொழுது, புதுநன்மை வாங்குகின்ற பொழுது, பாவசிக்கிதனம் செய்கிற பொழுது, நற்கருணை வாங்குகிற பொழுது, அல்லது திருமணமானவர்கள் திருமணம் செய்து கொண்ட பொழுது, கடவுளுக்கு நமக்கும் உள்ள உறவு ஒரு அனுபவமாக இருந்திருக்கும். அதே போல் நாம் திருப்பலியிலே திவ்ய நற்கருணை பெறுகிற பொழுதெல்லாம், அல்லது ஆலயத்திலே சென்று ஜெபிக்கிற பொழுது, திருத்தலங்களை சந்திக்கிற பொழுது எல்லாம் அந்த உறவை நினைந்து மகிழ்ந்திருப்போம். அதே சமயம் எல்லா நேரங்களிலுமே அதை நம்மால் காப்பாற்ற முடிவதில்லை. ஒரு சில சமயங்களிலே தொய்வு வந்து விடுகிறது. நமக்கு தோல்வி வருகிற பொழுது, பயம் இருக்கிற பொழுது, நம்முடைய வாழ்விலே போராட்டம் வருகிற பொழுது, தடுமாறுகிற பொழுது, பாவ இயல்புகளோடு போராடுகிற பொழுது, இப்பொழுதெல்லாம் நாம் ஒரு விதமான தொய்வையும் உணர்வோம். அந்த நேரத்திலெல்லாம் கடவுள் நம்மை தூக்கி நிறுத்துகிறார். அந்த நேரத்திலே தெளிவையும் நன்மையும் வழங்குகிறவர் தூய ஆவியானவர். அதை தான் இயேசு சொல்கிறார். சீடர்களுக்கு இப்படி தான் இருந்தது. இயேசுவினுடைய போதனை புதுமைகளை பார்த்த பொழுது, இயேசு தபோர் மலையிலே மறு உருவான பொழுது, அல்லது இயேசுவோடு அந்த இறை அனுபவம் பெற்றுக்கொள்ளும் பொழுதெல்லாம் மகிழ்ந்திருந்தார்கள். ஆனால் ஒரு காலம் வரும், அவர்களிடம் தொய்வு இருக்கும் என்று அறிந்த இயேசுதான், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு துணையாளரை தூய ஆவியானவரை தருவேன், தந்தை தருவார், அவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். அதான் தூய ஆவியானவருடைய பணி. இன்னும் ஒரு சில நாட்களிலே தூய ஆவியானவருடைய பெருவிழாவையும் கொண்டாட இருக்கிறோம். இன்றே ஆரம்பித்து விடுவோம். தூய ஆவியானவரிடம் சிறப்பாக ஜெபிப்போம். எந்த சூழலிலும் நாம் தொய்வு இல்லாமல் கடவுளோடு நல் உறவில் இருக்க அவர் உதவி செய்யட்டும். இது ஒரு அனுபவம், தின போராட்டம் அல்லது தின ஜெபம். இதை பழக்கி கொண்டால் எப்பொழுதுமே நல் உறவிலே கடவுளோடு இருப்பதற்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்வோம். தூய ஆவியானவர் துணை என்றும் நமக்கு உண்டு. கேட்டு பெற்றுக்கொண்டு இறை உறவிலே வளர்வோம். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.